ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, 20 லட்சம் கோடி ரூபாய் என்ற மதிப்பிலான சந்தை மூலதனத்தை எட்டிய முதல் இந்திய நிறுவனம் எது? ஆயுள் காப்பீட்டு நிறுவனம், டாடா குழுமம், பாரத் ஸ்டேட் வங்கி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். 20 லட்சம் கோடி ரூபாய் என்ற மதிப்பிலான சந்தை மூலதனத்தை எட்டிய முதல் இந்திய நிறுவனம் எது? சரியான பதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு சதுரங்க ஒலிம்பியாட் போட்டியை நடத்த உள்ள நாடு எது? 2024ஆம் ஆண்டு சதுரங்க ஒலிம்பியாட் போட்டியை நடத்திய நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஹங்கேரி, கனடா, ஆஸ்திரேலியா, ஆர்மீனியா. 2024ஆம் ஆண்டு சதுரங்க ஒலிம்பியாட் போட்டியை நடத்திய நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ஹங்கேரி. அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவின் அதிக வரவேற்பு மிக்க பகுதி என்ற பிரிவில் முதல் இடத்தை பெற்றுள்ள மாநிலம் எது? இந்தியாவின் அதிக வரவேற்பு மிக்க பகுதி என்ற பிரிவில் முதல் இடத்தை பெற்றுள்ள மாநிலம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி கோவா, ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர், ஆப்ஷன் டி கேரளா. இந்தியாவின் அதிக வரவேற்பு மிக்க பகுதி என்ற பிரிவில் முதல் இடத்தை பெற்றுள்ள மாநிலம் எது? சரியான பதில் இமாச்சல பிரதேசம். அடுத்ததா நாலாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ கேரளா பல்கலைக்கழகம், ஆப்ஷன் பி மும்பை பல்கலைக்கழகம், ஆப்ஷன் சி சமண பல்கலைக்கழகம், ஆப்ஷன் டி பஞ்சாப் பல்கலைக்கழகம். 2024ஆம் ஆண்டு கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? சரியான பதில் சமண பல்கலைக்கழகம். அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி. சர்வதேச தாய்மொழி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச தாய்மொழி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 18, ஆப்ஷன் பி பிப்ரவரி 12, ஆப்ஷன் சி பிப்ரவரி 21, ஆப்ஷன் டி பிப்ரவரி 20. சர்வதேச தாய்மொழி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் பிப்ரவரி 21. அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி. உலக வங்கியின் உலகளாவிய சுற்றுச்சூழல் மையத்தின் தற்சார்பு மதிப்பீட்டு அலுவலகத்தின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ அஜய் பங்கா, ஆப்ஷன் பி கீதா பராத், ஆப்ஷன் சி கீதா கோபிநாத், ஆப்ஷன் டி ஜெயந்தி கோஷ். உலக வங்கியின் உலகளாவிய சுற்றுச்சூழல் மையத்தின் தற்சார்பு மதிப்பீட்டு அலுவலகத்தின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்?
கேள்விக்கான சரியான பதில் கீதா பரா. அடுத்ததான் இன்னைக்கான 7வது கேள்வி. மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஊழல் தடுப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஞானேஷ் குமார், ஆப்ஷன் பி சுக்பீர் சிங் சந்து, ஆப்ஷன் சி பிரவீன் சூட், ஆப்ஷன் டி ராஜீவ். மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஊழல் தடுப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ராஜீவ். அடுத்ததான் இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். பொது மற்றும் தனியார் சொத்து சேத மீட்பு மசோதாவை நிறைவேற்ற உள்ள மாநிலம் எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி உத்தரகாண்ட், ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். பொது மற்றும் தனியார் சொத்து சேத மீட்பு மசோதாவை நிறைவேற்ற உள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் உத்தரகாண்ட். அடுத்ததான் இன்னைக்கான 9வது கேள்வி. சமீபத்தில் புவிசார் குறியீட்டினை பெற்ற ரத்லம் ரியாவான் லக்ஷுன் எந்த மாநிலத்தினை சேர்ந்தது? சமீபத்தில் புவிசார் குறியீடினை பெற்ற ரத்லம் ரியாவான் லக்ஷுன் என்கின்ற பூண்டு எந்த மாநிலத்தினை சேர்ந்தது? ஒடிசா, அசாம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்றதை பார்த்திடலாம். கேள்விக்கான சரியான பதில் மத்திய பிரதேசம். அடுத்ததான் எங்களுக்கான 10வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். சார்த்தி இணையதளத்தின் பயனாளிகள் யார்? சார்த்தி இணையதளத்தின் பயனாளிகள் யார்? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ மருத்துவர்கள், ஆப்ஷன் பி விவசாயிகள், ஆப்ஷன் சி மாணவர்கள், ஆப்ஷன் டி ஆசிரியர்கள். சாரதி இணையதளத்தின் பயனாளிகள் யார்? கேள்விக்கான சரியான பதில் விவசாயிகள். அடுத்ததான் இன்னைக்கான 11வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவின் 3வது விமான அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் 3வது விமான அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ விசாகப்பட்டினம், ஆப்ஷன் பி நாக்பூர், ஆப்ஷன் சி காக்கிநாடா, ஆப்ஷன் டி கொல்கத்தா. இந்தியாவின் 3வது விமான அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் காக்கிநாடா. அடுத்ததான் இன்னைக்கான 12வது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம். உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி நாடு என்ற நிலையினை தக்க வைத்துள்ள நாடு எது? உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி நாடு என்ற நிலையினை தக்க வைத்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி உக்ரைன், ஆப்ஷன் சி கத்தார், ஆப்ஷன் டி சவுதி அரேபியா. உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி நாடு என்ற நிலையினை தக்க வைத்துள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில்
இந்தியா.